M2 வரைஞ்சு M3 வரைஞ்சு M4 வரைஞ்சு அதுக்கப்புறம் தான் MB வரையணுமா. இது தப்பு. இது இந்த சம் தப்பா அதனால. சரி சரி. இதுல தலைகீழ கன்ஃபார்ம் தான். நான் வேணா யூடியூப்ல ஒரு வாட்டி கிராஸ் பண்ணணுமா இல்ல ஃபோர்ஸ் பாலிகன்ல அப்படி பண்ணணுமா? புரியல. கப்பிள் பாலிகன்ல மட்டும் தான் அன்னோன் கடைசியா வரையணுமா இல்ல ஃபோர்ஸ் பாலிகன்ல அப்படி தான் வரையணுமா? ஃபோர்ஸ் பாலிகன்லயும் அப்படிதான் வரையணும். கப்பல் ஃபோர்ஸ் பாலிகன் வந்து எப்பயுமே அன்னோன் தான் கண்டுபிடிக்கிற. அது வந்து எல்லாத்தையும் வரைஞ்சு தான் வரைவேன். அது எப்படி வந்தாலும் காட்டிடும் அன்னோன்னு. கப்பல் வேற மாதிரி இருக்கு. கைஸ் இருங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எது கரெக்ட்னு தெரியல. Testing while RC machines that made my mom scream. அதெல்லாம் எதில் பார்க்குறேன். சுகர் பேபி மின் மினிட் ஆயேகா. several masses in sugar baby sugar baby plane balancing dynamics of machinery ting. அழகா ஃபோக்கஸ் அகாடமி போடுகிறாடா. ஃபோக்கஸ் அகாடமி ஃபோக்கஸ் அகாடமினா யாரா அவன்? திருப்பேன் கெத்ராவா தமிழ்ல சொல்லுவாடா. போடு போடு கெத்த சொல்லிடுவான்டா. வெளிய சுத்திடுவான்டா. டேய் அவனா பிரேக் கிளட்ச் சொல்லி கொடுத்தான்டா அவன். கேஎம்ல ஷிப்ல சொல்லி கொடுத்தான்டா அவனா. ஆமாண்டா இவனால தான் பாஸ் ஆன கேவம்லாம். கைரோஸ்கோப்டா இவனால தான்டா. கெத்ராங்க நான் சொல்லி கொடுத்துருவான்டா. பாட்டா போட்டுக்கிறான். அப்ப பிரச்சனையே இல்ல. அதே சம்மாடா. அதே மாரிசம். அதே சம் தான். இங்க பாரு வேல்யூஸ் பாருடா. சரி போடு 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 போடு. கிளிக் பண்ணுங்க. பாத்தா தனியா போய் உட்கார்ந்து பாருங்க. எனக்கு குரூப் படிப்போம்டா. போடுறா மீதியா சொல்லி கொடுத்து நீ. சவுண்ட்லாம் வராது. ஆஃப் பண்ணிட்டேன் நான். சவுண்ட் வேடா எங்களுக்கு கேக்கும்டா. கேக்குமா? நான் இப்ப வச்சா வெய் இப்படிதான் கேக்கும். கேக்குதா? கேக்குதுடா. கேக்குதா? ஓகராம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. அவன் வரைவா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ்ல வரைஞ்சிடணும். நம்ம போட்டோம்ல அதே மாதிரி மைனஸ்ல வரைஞ்சிடணும். அப்புறம் வந்து 2. இன்னும் 2 கீழ இருக்கு. இவன் 2 வேற. இவன் ஆங்கிளே திரி போட்டுச்சுறான்டா. திரி போடுறான். क्वेश्चन ப்ளீஸ். क्वेश्चनே காட்டலாமா? இன்னாது இது? நமக்கும் அதே தான் போட்டிருக்கு. அப்ப என்ன புண்டைக்கு அவன் 60 கீழே எடுத்திருக்கான்னு தெரியலையே. சும்மா எடுக்கிறதா ஆங்கிள் எந்த பக்கம் போட்டான்னா? தம்பி அப்படி போட்டா இப்படி போட்டா ஒண்ணா உனக்கு? ஒண்ணுதான்டா. இவன் ஒருவேளை இவன் வந்து எல்லாமே கீழே இருந்து போட்டிருக்கான். அப்போ ஓகே, அப்ப கட்டு. நீ மெண்டல் மெஷர் கிளாக் வைஸ்னு கொடுத்திருக்கான் பாருடா அவனுக்கு क्वेश्चनல. அப்படியா? நம்மளுக்கு கொடுத்திருக்கானா பாரு. நம்மளுக்கு அத கொடுத்திருக்கான். நமக்குலாம் எதுவுமே கொடுக்கல. நமக்கு இரு பாப்போம். நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்கானா ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்திருக்கான். சரி அதெல்லாம் விடு. நமக்கு இது மட்டும் என்ன பண்றான்னு பாப்போம். அண்ணோட கடைசியா போடுறானா இதுல கடைசியா போடுறானான்னு. வெச்சா டைம் வேஸ்ட் ஆகாது. இது 1டா, இது 2டா, இது 3டா. அடுத்து 4 வரையறானா இல்ல MB வரையறானான்னு பாப்போம் நம்ம. 4 எப்பரா வரைவா? ரைட் 4 தான் வரையறான்.
ஆரம்பிச்சிட்டான். ஆமா 4 தான் வரையறான். இவ்வளவு பெருசா போட்டு வச்சுக்கிறான். கடைசியா தான் பி வரையறான். புரிஞ்சா நண்பர்களே? புரியுது. கோபி போட்டிருக்க ஃபர்ஸ்ட் சம் கரெக்ட், செகண்ட் சம் தப்பு. சரியா? அழகா இருக்கு யூடியூப். இவன் மறந்தே போயிட்டேன் இவனெல்லாம். சரி போங்க, எல்லாம் போய் யூடியூப்ல பார்த்து படிங்க, ஓடுங்க. சரி வேற என்ன இருக்குது மீதி சொல்லு. வரேன் சும்மா தான் சொன்னேன். ஃபோர்ஸ் பாலிகன் என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஏய் என்னடா இவ்வளோ பெருசா வீடியோ போட்டுருக்கா இத்தினூண்டு சமைக்க? அதான் 3 பாட்டை முடிச்சிருக்காரு. எனக்கு இதெல்லாம் ஜவ்வாலாம் எனக்கு பிடிக்காது. சட்டுன்னு ஏ வர்றதுக்கு அப்புறம் என்ன வரையறான்? 2வா? 1 வந்ததுக்கு அப்புறம் என்ன வரையறான்? 2 வரையறான். அப்புறம் 3 வரையறான். .9 0.84. ஓகே. என்னப்பா என்னத்தையும் எடுத்து வந்து சொருகுறான் நடுவுல? சரிடா, ஃபர்ஸ்ட் நோன் வரைஞ்சிட்டு அப்புறம் உள்ள போடலாமா? என்னதுடா எம்பிய ஏன் உள்ள இழுத்து விடாம உள்ள வெளிய இழுத்து விட்டான்? டேபிள்லயா இல்ல கிராஃப்ல சொல்றியா? டயகிராம் டைரக்ஷன்டா. இங்க பாரு, டைரக்ஷன் இப்படி மேல போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேல வச்சு விட்டுறணும். அவனுக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே போயிருக்கும். அதனால அதை எடுத்துட்டு போய் அப்படியே இப்படி வச்சானா இப்படி வந்துடும். புரியுதுடா. அடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது. ஏவா? ஏ ஃபோர்ஸ் பாலிகன் வரைய வேண்டியதா? ஓ சரி. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். அடுத்து நம்ம இந்த சம் போலாம் வாங்க. கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு மாஸ். காலைல பிஜிஎம் விளையாண்டு இருந்தா ஒருத்தன் டைட்டன் மாதிரி வந்து எகிரி குச்சி கொண்டாட்டானே. இத பார்த்தா முடிஞ்ச சாப்டர். இத பார்த்தா முடியாது. இன்னும் வி இன்ஜின் இருக்கு, ரேடியல் கியர் இன்ஜின் இருக்கு, ரோட்டரி இன்ஜின் இருக்கு, அப்புறமேட்டு பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ் இருக்கு. எத்தனை இருக்குது? இன்னும் 3 இருக்கா? ஆனா எல்லாமே ரேடியல் கியர், அந்த வி இன்ஜின் அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். சரி ஓகேவா, பாப்போம். ஒரு மணிக்குள்ள முடிப்போம். 1 மணிக்குள்ளயா? மணி என்ன பார்த்தா பண்டேகள்ரா. ஓகே, புயல் மாதிரி போலாம். இப்ப ரோட்டார் இஸ் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட் அண்ட் மாஸ் 2 kg. அப்புறம் என்ன எழுதிருக்கோம்? 2 kg, 1.2 kg,
2 தான். ஆர் ஆடட் டெம்பரவரிலி இன் பிளேன்ஸ் A and D each at 200 mm radius. The balanced mass in plane A is along x-axis, whereas in plane B is at 120 degree counterclockwise. It is decided that the actual balancing is to be done by adding permanent masses in planes B and C, each at 120 mm radius. Determine magnitude and direction of masses B and C. இப்போ என்னன்னா completely balanced and mass is 2 kg. இப்போ இந்த ஏலியும் டிலையும் டெம்பரவரியா 2 மாஸ் ஆட் பண்றாங்க. ஒன்னு வந்து 2 kg, இன்னொன்னு வந்து 1.2 kg. அந்த டெம்பரவரியா ஆட் பண்றதுனால ஒரு பேலன்ஸ் கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆகுது. இந்த டெம்பரவரியா ஆட் பண்ணாம பெர்மனண்டா சிலியும் பிலியும் எவ்வளவு மாஸ் ஆட் பண்ணா, அதாவது எவ்வளவு கிலோ மாஸ் ஆட் பண்ணா அது வந்து இது பேலன்ஸ்டா இருக்கும், பெர்மனண்டா பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்பேலன்ஸ்டு கப்புள் அபவுட் பிளேன் பி. நமக்கு வந்து பிளேன் பி, இந்த பாயிண்ட் பிளேன் பிக்கு வந்து கப்புள் எடுத்தினா, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது பி தான் ரெஃபரன்ஸ் பிளேனா எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். எடுத்தினா நமக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் மைனஸ் ஏ, ஏன்னா இது கீழே இருக்கனால பி, இந்த ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு கீழே இருக்கனால மைனஸ் எல்ஏ வந்து 350 mm 0.35 மீட்ரு இன்ட்டு மாஸ் வந்து மாஸ் ஏ வந்து 2 kg, ரேடியஸ் வந்து 200 mm, அதனால 0.2. அது வந்து அதோட வேல்யூ இது. அடுத்து எம்டி, அதே மாதிரி எம்டிக்கு போட்டினா மாஸ் வந்து 1.2, டிஸ்டன்ஸு, அப்புறம் ரேடியஸ் எல்லாம் போட்டுனா ஆன்சரு. அதே மாதிரி எம்சியில் வந்து நமக்கு எம்சியோட மாஸ் தெரியாது, அதுக்கு வந்து வெறும் இப்படியே அன்னோனே வச்சுக்கோ, இப்படியே வச்சுக்கோ, எம்சி 0.12 into 0.5. இப்போ வந்து கப்புள் பாலிகன் வரைகிறோம். கப்புள் பாலிகன் வர எங்கடா MARALA இல்ல, ஏன் -0.3 வருது? LA பிடா, பி தான் ரெஃபரன்ஸ் பிளேன், ஏ வந்து கீழே தானே இருக்கு. ஓகே ஓகே. கப்புள் பாலிகன் வர ஃபர்ஸ்ட் MARALAக்கு வந்து மைனஸ்ல இருக்கனால இப்படி இந்த சைடு வரவியா. அடுத்து எம்டிக்கு வந்து 120 டிகிரியில இப்படி வரவையா. அப்புறம் வந்து இதை இந்த கேப்பை வந்து ஜாயின் பண்ணினா அதான் எம்சிஆர்சி எல்சி ஈக்குவேட் பண்ணினா உனக்கு வந்து யூ வில் கெட் திஸ் எம்சி. புரிஞ்சா? புரிஞ்சு. இது வந்து அந்த தேவடியா போய் தப்பா சொல்லி கொடுத்துட்டான், இப்படி போட்ட ஆன்சர் வராது. அடுத்து வந்து நம்ம வந்து மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மாஸ் எம்சி கண்டுபிடிச்சிட்டோம் கப்புள் பாலிகன் வச்சு. அடுத்து எம்பி கண்டுபிடிக்கணும். எம்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பாலிகன் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் பாலிகன் ஃபார்முலா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் இன்டூ ரேடியஸ். இது மாஸ் இன்டூ ரேடியஸ், இது மாஸ் இன்டூ ரேடியஸ், அதுக்கும் மாஸ் இன்டூ ரேடியஸ் போடணும். ஃபர்ஸ்ட் MARA, அடுத்து வந்து MDRD, அடுத்து MCRC, அப்புறம் இந்த கேப்பை வந்து ஜாயின் பண்ணினா அதான் வந்து MBRB. ஆர்பி தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துட்டானுங்க, ஈச் அட் 120 mm ரேடியஸ்ன்ட்டு. அதனால சப்ஸ்டிட் பண்ணினா MB ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? திருப்பி சொல்றது மட்டும். அதான்டா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பாலிகன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து M இன்டூ ரேடியஸா, மாஸ் இன்டூ ரேடியஸா. ஆமா, நமக்கு வந்து MA தெரியும், RA தெரியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி வரைஞ்சிருவியா, இதுக்கு MAக்கு பேரலலா. ஓகே. அடுத்து MDRD. இப்போ வந்து பாசிட்டிவ்னா ரைட் சைடு போடுறியா? ஆமா, பாசிட்டிவ் ஃபோர்ஸ் பாசிட்டிவ்ல நமக்கு. ஓகே. கப்புள் மட்டும் தான் நெகட்டிவ், அந்த L வரங்காட்டி கப்புள் மட்டும் நெகட்டிவ்ல வருது. ஓகேடா, சரியா? ஒரே நிமிஷம் இரு. புக்ல இதே மாதிரி ஒரு இதே சம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் எம்இ ஆர்ஏ போட்டு அப்புறம் தான் எம்டி ஆர்டி. ஏன்னா அதெல்லாம் கிவன். நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்துருக்கத வச்சு கண்டுபிடிக்கிறனால ஃபர்ஸ்ட் எம்ஏ ஆர்ஏ போட்டு அப்புறம் எம்டி போட்டு அப்புறம் தான் சி போடுறானுங்க. புரியுதா? புரியல. சி கடைசியா கண்டுபிடிச்சாலும் சி கடைசியா போடுறாங்களா? ஆமா ஆமா எஸ். சரி ஃபர்ஸ்ட் நோன் வேல்யூஸ் கிவ். இந்த ஏ இருக்குல்ல, ஏட்ட வந்து இந்த டயக்ராம் மேல டயக்ராம் ம் அது அது ஏன் ஆங்கிள் இருக்கா இல்ல எப்படி பெர்பெண்டிகுலரா தான் இருக்கா? ஹரிசாண்டலா தான்டா இருக்கணும். கோபி தப்பா வரைஞ்சிருக்கான். சரி ஓகேடா. ஓகேவா, அடுத்து போலாமா? ஆ அதே மாதிரி கொஸ்டின் 4 மாசஸ் ஏபிசி ரோடேஷன் ஷாஃப்ட் ரேடியஸ் மாஸ் 4 மாஸ் இருக்கு. 4தோட ரேடியஸ் கொடுத்துறானுங்க. கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டுன்னு கொடுத்துறானுங்க. மாஸ் பிசிடி ஆர் 8 kg. சிபிடி இது 3தோட மாசுமே கொடுத்துறானுங்க. டிட்டர்மைன் த மாஸ் ஏ அண்ட் ரிலேட்டிவ் ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் 4 masses with planes are placed 500 mm apart. ஓகேவா, புரிஞ்சா? 4 மாஸ் இருக்கு. இது 3தோட மாஸ் கொடுத்துறானுங்க. மாஸ் ஏவோட மாஸ் கண்டுபிடிக்க சொல்றானுங்க. ஆனா இது கோபி ஆன்சரே போட முடியும். திரு சொல்றா. அங்க கண்டுபிடிக்க சொல்லி இப்ப ஏவோட மாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க. ஆமா, அப்ப அதங்காட்டி தான் நம்ம ஏ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கிறோமா? ஆமா. அப்பதான் நீ வந்து இப்ப நீ ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து வேற ஏதாச்சும் எடுக்கணும்னு வை. சி எடுக்கிறேன்னு வை, உனக்கு வந்து ஒரு அன்னோன் வந்துடும். நம்ம இது ஏன் இப்ப கப்பல் பாலிகன் இதுக்கு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா போன சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அன்னோன் இருக்கும். மாஸ் பியும் தெரியாது, மாஸ் சியும் தெரியாது. அதனால வந்து கப்பல் பாலிகன் வச்சு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னு வந்து ஃபோர்ஸ் பாலிகன் வச்சு இன்னொன்னு கண்டுபிடிப்போம். ஆனா இங்க வந்து நமக்கு 3 மாசமே தெரியும், ஏ மட்டும்தான் தெரியாது. அப்புறம் ஏன் கப்பல் பாலிகன் போறோம்னு சொல்லுங்க பாப்போம். லென்த் தெரியாதா என்ன? நமக்கு எதோட டைரக்ஷனுமே தெரியாது. இதுல வந்து இப்போ டி வந்து 120 டிகிரின்னு கொடுத்துட்டான். இது வந்து ஹரிசாண்டல்னு கொடுத்துட்டான். ஓகே ஏ. ஆனா வந்து இதுல வந்து அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. அடுத்த சம்ல இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா எதோட பொசிஷனுமே நமக்கு தெரியாது. ஓகே அதனால ஃபர்ஸ்ட் கப்பல் பாலிகன் வரையறோம். ஓகேடா. எல்லாமே தெரியும். இது எம்பி இது ரெஃபரன்ஸ் பிளேனா எழுதிட்டு எல்லாத்துக்கும் கப்பல் பாலிகன் கப்பல் கண்டுபிடிச்சிரு. எம்ஏ ஆர்பிஎல்ஏ எம்சி ஆர்சிஎல்சி எம்டி ஆர்டிஎல்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாஸ் பியோட இது வந்து இது அசியூம் பண்ணிக்கோ ஹரிசாண்டலா இருக்கு. மாஸ் பியோட கப்பல் பாலிகன் கப்பல். அடுத்து நமக்கு வந்து என்ன இருக்கு? மாஸ் எம்சியோடது எம்டியோடது இருக்கா? அதுக்கு வந்து என்ன பண்ணுவ, நமக்கு வந்து 0.64 ஒன்று 0.54 ஒன்று. அது எப்படி நமக்கு ஆங்கிளே தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காம்பஸ்ல 0.64 நீ எதுக்கு ஸ்கேல் இப்போ வந்து இது 6.4ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. காம்பஸ்ல 6.4 எடுத்து ஒரு ஆர்க் போடு. ஓகே, ஆர்க் மீட்டர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு இங்க 0.54னா 5.4க்கு ஒரு ஆர்க் போடு. ஜாயின் ஆவறத வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிரு. ஓகேவா? புரிஞ்சா இது? புரியுது. அடுத்து வந்து இப்ப நமக்கு வந்து எல்லாத்தோட டைரக்ஷனும் தெரியும். இது வந்து எம்சி மாஸ் எம்சியோட டைரக்ஷனு, இது எம்பிஏ, இது எம்டி. ரைட்டா? சோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபோர்ஸ் மாஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் பாலிகன் வரைங்க. எம்பி ஆர்பி வந்து மாஸா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். இதான் எம்பி ஆர்பி. அடுத்து எம்சிஆர்சியோட இதுக்கு பேரலா இந்த எம்சி கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா? இதுக்கு பேரலா எம்சிஆர்சி வரைவ. ஓகேவா? ஓகே. அடுத்து எம்டிஆர்டி வந்து இதுக்கு பேரலா வரைவ. வரைஞ்சினா இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் மீதி தான் வந்து இதுவா எம்ஏ. இந்த மீதி தான் எம்ஏ ஆர்ஏ தெரியும். எம்ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும் நம்ம. டேய் அது ஏன் நான் பிஏ வந்து ஹரிசாண்டல் அசியூம் பண்ணிருக்கேன், டி ஆர் சி அசியூம் பண்ண முடியுமா? பண்ணிக்கோ. பண்ணலாமே. அப்படி பண்ணலாம்.
ஆனா இப்ப ஸ்டார்டிங் நீ பில இருந்து தானே ஆரம்பிக்கிற, சில இருந்து ஆரம்பிக்க மாட்டல, பிசிடின்னு தானே போவ. அதனால பி தான் ஹரிசாண்டலா எடுக்கிறதா கரெக்டா வரும். ஓகே, இல்ல டிசிபி அப்படி பண்ண முடியாதா? ஆஹா, ஓகே. எப்படி இருந்தாலும் டயக்ராம் திருப்பி தானே வரப்போகுது, ஒரே டயக்ராம் தானே வரப்போகுது. இப்படி இப்படி இருக்கிறது வந்து இப்படி வரும், திருப்பி வந்துடும். ஆமா, மேக்னிடியூட் சேமா தான் வரும். ஆனா உனக்கு எப்படி போட்டாலும் நான் டைரக்ஷன் மாறி வரும். எதிரோ ஆ அந்த ஃபோர்ஸ் பாலிகன்ல அந்த லென்த் எங்க எடுத்து போட்ட? அதான்டா எம்ஏஆர்ஏ ஃபார்முலா, மாஸ் இன்டு ரேடியஸ். ஓகே எம் இன்டு ஆர். ஓகே 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 ஓகே. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா வந்து எம் இன்டு ஆர், அது கூட இன்டு லென்த் பண்ணீங்கன்னா கப்புள், அவ்வளவுதான். ஓகேடா, இது ரெண்டு வச்சு தான் எல்லாமே இருக்கும். அவ்வளவுதான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இப்போ வந்து 3 டாபிக் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து செவரல் மாசஸ் இன் சிங்கிள் பிளேனு, செவரல் மாசஸ் இன் செவரல் பிளேனு. அடுத்து வந்து இது வந்து கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு. ஓகேடா. டேய் இப்போ क्वेश्चन பாத்தீங்களா பிரிக்கிறது, எந்த மெத்தட் எடுக்க முடிக்கிறது? क्वेश्चनலயே கொடுத்துறாங்க. இது பாரு, லோட்டஸ் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு, இங்கேயும் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு அப்படி கொடுத்தா இது மாதிரியே வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் கேரி 4 அன்பேலன்ஸ்டு மாசஸ். இது வந்து பிளேன்ஸ் தந்துருவானுங்க, தனித்தனி பிளேன்ஸ் கொடுத்துருவானுங்க, பிளேன்ஸோட டிஸ்டன்ஸ் தருவானுங்க. ஓகே, இதுதான் உனக்கு வேற ஆங்கிள் மட்டும் தான் இருக்கும் ஒரு சிங்கிள் பிளேன்னா. ஓகேடா. இப்போ வேற என்ன இருக்கு இந்த சாப்டர்ல பாக்குறதுக்கு? அடுத்து ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ், அப்புறம் அந்த வி இன்ஜின், ரேடியல் இன்ஜின் அதெல்லாம் பார்க்கணும். சரி, ஓகே. ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாமா? வாட் ட்ரை பண்ணலாம். ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ், successive crank of a 5-cylinder inline engine. 5-cylinder inline engine வந்து 144 degree apart. The spacing between cylinder center is 400 mm. The length of the crank and connecting rod are 100 mm and 450 mm respectively. The reciprocating mass for each cylinder வந்து 20 kg. The engine speed determine the maximum values of primary and secondary forces, couples and position of central crank at which these occur. ஃபர்ஸ்ட் கிவன்லாம் எழுதிக்கோங்க. n வந்து 630 m தீட்டா. ஆறுன்றது லென்த் ஆஃப் கிராங்கோட லென்த் தான் 6, கனெக்டிங் ராடோட லென்த் தான் L. இதுல வந்து சிலிண்டர் நம்பர், இது வந்து இந்த டேபிள் வந்து போட்டுக்கோங்கடா. சிலிண்டர் நம்பரு, மாசு, ரேடியஸ், பிரைமரி ஃபோர்ஸ், பிரைமரி கப்பிள், செகண்டரி ஃபோர்ஸ், செகண்டரி கப்பிள். ஆக்சுவலா பிரைமரி ஃபோர்ஸ் செகண்டரி ஃபோர்ஸ் ஒரே இதுதான் வரும் பாரு. அதே மாதிரி பிரைமரி கப்புளும் செகண்டரி கப்புளும் ஒரே ஆன்சர் தான் வரும், ஏன்னா ஃபார்முலா ஒண்ணுதான். லென்த் வந்து எங்க இருக்குது டயக்ராம் வரைஞ்சிருக்கான். இதான் தம்பி நமக்கு வந்து இது டயக்ராம். இங்க வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஒண்ணுத்துக்கும் நடுவில் வந்து 400 mm டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 சிலிண்டர்னு கொடுத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட கிராங்க் வந்து இப்படி ஹரிசாண்டலா இருக்கு. செகண்ட் இங்க பாரு, ஒண்ணுத்துக்கும் 144 டிகிரி அப்பார்ட்னு கொடுத்துருக்கானுங்க. அப்ப செகண்ட் சிலிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல இருந்து 144 டிகிரி அப்பார்ட் இப்படி இருக்கு. தேர்ட் சிலிண்டர் இதுல இருந்து இன்னொரு 150 288 டிகிரி இப்படி இருக்கு. ஃபோர்த் சிலிண்டர் இதுல இருந்து ஒரு 144 இப்படி மேல வந்தது. இதுல இருந்து திருப்பி ஒரு 144 எடுத்தா ஃபிஃப்த் சிலிண்டர். ஓகேவா? இது வரைஞ்சது புரிஞ்சுல? புரிஞ்சு. அடுத்து வந்து இந்த டேபிள்ல வந்து அந்த லென்த்ன்றது வந்து அதான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து சென்டர்ல இருக்கிறத ரெஃபரன்ஸ் பிளேனா எடுத்துக்கோ. சென்டர் இன்ஜினை அதை ரெஃபரன்ஸ் பிளேனா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்லாம் எழுதிடுவல்ல. ஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, கீழே இருக்கலாம் மைனஸ்ல எழுது, மேலே இதெல்லாம் பாசிட்டிவ். அதெல்லாம் தான் இந்த எல். அதை வச்சு பிரைமரி ஃபோர்ஸ், பிரைமரி கப்பிள், செகண்டரி ஃபோர்ஸ், செகண்டரி கப்பிள் கண்டுபிடிப்பேன். அடுத்து வந்து
பிரைமரி ஃபோர்ஸ் பாலிகன். திருப்பி சொல்லு. கப்பல் எத்தனை இருக்கு? இந்த செகண்டரி அதான்டா எம்ஆர்எல்ரா. ஓகே ஓகே. எம்ஆர்எல் எம்ஆர் இது என்ன செகண்டரி கப்பல் எப்படி கண்டுபிடிச்சா? திருப்பி அதுக்கும் எம்ஆர். அதேதான். ஆமா சரி அதே ஓகே. ஃபார்முலா. அதே வேல்யூவா? ஆமா. ஓகே ஓகே. எனக்கு புரியல. டேய் அதேதான்டா. பிரைமரி கப்பல் செகண்டரி கப்பல் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். எம்ஆர்எல் ஒரே வேல்யூ தான். ஓ ஓகே ஓகே ஓகே. இப்ப எதுக்கு இப்ப பண்றோம் அப்படி பிரைமரி ஃபோர்ஸ் செகண்டரி ஃபோர்ஸ் பிரைமரி கப்பல் செகண்டரி கப்பல்னு? நமக்கு எது வந்து டேபிள்ல அது பேர் என்ன, இன்ஜின்ஸ்ல வந்து உனக்கு வந்து இது மாதிரி தனித்தனியா இருக்கும். செகண்டரி ஃபோர்ஸ் இருக்கும், செகண்டரி கப்பல் இருக்கும். அது ரெண்டுமே பேலன்ஸ்டா வச்சிருக்கணும் நீனு. சரி சரி. ஆனா சும்மா டேபிளுக்காக வந்து எழுதிக்கணுமா பிரைமரி செகண்டரின்னு? என்ன பார்க்கணும்னா ஆமா ஆமா ஆமா. சரி. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஃபோர்ஸ் பாலிகன் வரைஞ்சேன்னு வையேன். பிரைமரி ஃபோர்ஸ் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரைமரி செகண்டரியில வந்து உனக்கு வந்து ஆங்கிள் வந்து அப்படியே டபுள் ஆகும்டா. ஆங்கிள் டபுள் ஆகும், ஸ்பீடும் டபுள் ஆகும். ஓகே. இப்போ வந்து ஆங்கிள் டபுள் ஆகும்னா நான் சொல்றது புரியுதா? இப்போ இங்க வந்து 144 இருக்குன்னா அடுத்து 288 இருக்கும். இது 288 இருக்குன்னா இது வந்து 560 அதாவது 30 அந்த மாதிரி இருக்குமா? அப்படி இருக்காது. இன்னொரு இரு 288 into 2 576 minus 360. ஓகேவா? அது மாதிரி டபுள் ஆயிரும். ஒமேகாவும் டபுள் ஆயிரும் செகண்டரியில. புரிஞ்சா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ சொன்னல இப்ப வந்து ஏ வந்து அதே இடத்துல இருக்குமா? பி வந்து 288 போகும். சி பி 2 வந்து 288 போகும். 3 வந்து 570 போகும். எல்லாத்தையும் இன்டு 2. ஓகே. 360 இன்டு 2 மைனஸ் 360. ஆமாண்டா. சரி ஓகேடா ஓகேடா. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபோர்ஸுக்குலாம் வந்து பிரைமரி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு பிரைமரி ஃபோர்ஸ் பாலிகன் வரையணும். பாலிகன் வரைஞ்சிருவீங்கல்ல நீங்களே? இல்லை திரும்ப சொல்லணுமா? வரைஞ்சிடலாம்னு வச்சுக்கோ. வரைய மாட்டேன் நீ. இங்க பேர் 1 என்னடா 1 வந்து இங்க இருக்கு. இது ஹரிசாண்டலா இருக்கனால 1 வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல 2 சென்டிமீட்டர். அடுத்து 144 டிகிரி. இங்க இருந்து 2 144 டிகிரி. அங்க இருந்து 3 இதுக்கு அப்படியே இந்த 288க்கு பேரலா இப்படி. அடுத்து இந்த 432க்கு பேரலா இப்படி. அடுத்து இப்படி 5ஓடது போட்டினா முடிஞ்சு. இது மாதிரி ஸ்டாரா கம்ப்ளீட்டா வரும் ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு. ஓகே ப்ரோ. அப்ப வந்து இது பிரைமரி ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டா இருக்கு. நீ வந்து எதுவுமே பண்ண வேணாம், அதுல கை வைக்க வேணாம். அடுத்து பிரைமரி கப்பல் பாலிகன் வர. கப்பல் பாலிகன் அதே மாதிரிதான். இதெல்லாம் தான் ஆங்கிள். இந்த 1 2 ஆனா 3 4 3 காட்டு. 3 இங்க 3யும் இந்த 3யும் வேற வேற மாதிரி இருக்கு. எங்க வேற வேற மாதிரி இருக்கு? ஆங்கிள் ஒரே ஆங்கிள் தானே. இப்ப இதுக்கு ஃபோர்ஸ்க்கும் கப்ளிங் பாலிகனுக்கும். கப்ளிங் பாலிகனா? ஆமா எல்லாம் ஒண்ணுதான். கப்ளிங் பாலிகனுக்கும் ஃபோர்ஸ் ஒண்ணுதான் ஆங்கிள். 1 ஓகே. சிரிக்கிறான். டேய் 1 2 3 மட்டும் பாரு. கவர் பண்ணி பாரு. எங்கடா இங்க தானே இருக்கு 3. அதுவாடா 3. ஏய் நம்ம வந்து 3ஓட கப்பல் தான் இங்க பாரு. 3 வந்து இங்க 0 நமக்கு. 3 வரைஞ்சிருக்க மாட்டோம் இதுல. நம்ம அன்பேலன்ஸ்டு கப்பல் மட்டும் தான் கண்டே பிடிக்கிறோம். சரி 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 ஓகே ஓகே. அதானே அதுல இருந்து தானே எடுக்கிறோம். சரி ஓகே. 1 2 சரி கொஞ்சம் மேல வாயேன். இதுல இந்த டயக்ராம் தான். 1 போட்டோம், 2 போட்டோம், 4 போட்டோம், 5 போட்டோம். இந்த 5 to 1 கனெக்ட் பண்றோம் தெரியுமா? அது என்னது? அதான்டா அன்பேலன்ஸ்டு முட்டா பையலே. முட்டா பையலேவா? தம்பி பெரியவங்களுக்கு மரியாதை சொல்லி தெரியலையாப்பா?
அவள்தான் பாத்துக்க, அடிச்சு போட்டுரும் பாத்துக்க தம்பி. ஃபர்ஸ்ட் இயர் பையா டேய், அதான் செகண்ட் இயர் வர போற நீ. மிரட்டுற வேற அவனுக்கு. நடத்து நடத்து. நம்ம அந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் எம்ஆர்எல். கப்புள் அன்பேலன்ஸ்டு கப்புள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எம்ஆர்எல் இன்டூ ஒமேகா போட்டினா நமக்கு வந்து அன்பேலன்ஸ்டு பிரைமரி கப்புள் கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகானா ஒமேகா தான்டா ஸ்பீடு. நியூட்டன்ல வச்சு ஆர்பிஎம்ல கொடுத்துருப்பானுங்க. நீ ரேடியன் பர் செகண்ட் 2πn/60 வச்சு மாத்திக்கணும். ரேடியன் பர் செகண்ட் மல்டிப்ளை பண்ணுமா இது கூட? சரி ஆமாங்க. சரி வெரி குட். எனக்கு புரியலீங்க, மறுபடியும் சொல்லுங்க. அதே சரி இங்க வர இந்த லென்த் இருக்கு தெரியுமா? 1 2 3 4 போட்டு 1 2 4 5 போட்டிருக்கான்ல பிரைமரி கப்ளிங்ல. ஆமா. அதுக்கப்புறம் அந்த 1க்கும் 5க்கும் இருக்க லென்த் இருக்குல்ல, ஓ அந்த அன்பேலன்ஸ்டு. ஓகே, அது என்ன அது பண்ணுங்க? அன்பேலன்ஸ்டு. அதை தூக்கிட்டு ஒமேகாவோட மல்டிப்ளை பண்ணனும் சொன்னா. ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆர்பிஎம் கொடுத்திருப்பான क्वेश्चनல அந்த ஆர்பிஎம் எடுத்து 2πn/16 இருக்கும். அந்த ஃபார்முலால போட்டா ஒமேகா கிடைச்சிடும். அந்த ஒமேகாவை இது மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடுமா? எதுக்கும் ஆன்சர் என்ன ஆன்சர் வந்துச்சு? அன்பேலன்ஸ்டு பிரைமரி கப்புள். அன்பேலன்ஸ்டு பிரைமரி கப்புள். நம்ம இந்த மாதிரி என்ன செகண்டரிக்கு போடணுமா என்ன? என்னது இந்த மாதிரி செகண்டரி ஃபோர்ஸ் பாலிகன், செகண்டரி பிரைமரி பாலிகன் எல்லாம் போடணுமா? ஆமாங்க, அதே தாங்க, அதே போடணும். ஆனா வந்து ஆங்கிள் வந்து டபுளுங்க. இவன் இந்த மாதிரி போட்டிருக்கான் கோபி. ஒரு நிமிஷம் உங்களுக்கு புக்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்புறேன். இவன் மாத்தி கோவி திட்டி இருக்கிறான். யூடியூப்ல போட்டு எல்லாம் லிங்க் அனுப்பிச்சு விட்டா தெரிய போகுது. திரு போட்டோஸ்லாம் மாட்டிச்சு திரு. ஓ ஷிட். ஆல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் திரு. நான் வந்து உங்களுக்கு இதுல அனுப்பிச்சிடுறேன். போன் ரெக்கார்டிங் இருக்கான்னு பாத்துக்கிறேன். இதாண்டா அது. இதுல கொஞ்சம் தெளிவா இருக்கா? ஆனா இதுல என்னால கிறுக்க முடியாது. சரி ஓகே. 3 இடத்துல பாரு, 3 டாட் சேவ் பண்ணி தான் பண்ணலாம். சில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாரு. சரி ஏய் ஓடுண்டா. அப்படியே சொல்றேன். இதுல பாரு, இந்த லென்த் வந்துட்டு உனக்கு 2.1 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் பண்ணினா உனக்கு வந்து அன்பேலன்ஸ் பிரைமரி கப்புள் வந்துடும். அடுத்து செகண்டரி தான் நான் சொன்னேன். இந்த ஆங்கிள் வந்து ஒமேகா ஸ்கொயரா? ஆமாண்டா. சரி சரி சொல்லு. இப்போ வந்து செகண்டரி கப்புளுக்கு செகண்டரி இதுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆங்கிள் டபுள் பண்ணணும்னு சொன்னா, இங்க பாரு எல்லாத்துக்கும் ஆங்கிள் டபுள் பண்ணி போட்டிருக்கானுங்க, தெரியுதா? ஓகேவா? ஓகேடா ஓகே. அடுத்து இதுக்கு வந்து ஃபோர்ஸ் பாலிகன் வர இந்த ஓரியன்டேஷன் இந்த ஆங்கிளுக்கு வந்து ஃபோர்ஸ் பாலிகன் வர அந்த நமக்கு அந்த டேபிள்ல கிடைச்ச வேல்யூஸ் வச்சு இங்க இருக்கு பாரு, செகண்டரி ஃபோர்ஸ் 2 இருக்கா, அதுக்கு வந்து இந்த ஓரியன்டேஷன் வச்சு ஃபோர்ஸ் பாலிகன் வந்தீங்கன்னா இப்படி ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும். ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அது வந்து ஃபுல்லி பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த ஃபோர்ஸ் பாலிகனை விட்டுட்டு அடுத்து நம்ம கப்பல் பாலிகனுக்கு வந்தோம்னு ஏன், கப்பல் பாலிகன்லயும் அதே ஆங்கிள் ஓரியன்டேஷனுக்கு வரைஞ்சினா 1 2 3 வந்து 0. ஏன்னா நம்ம அதை தான் ரெஃபரன்ஸ் பின்னாடி எடுத்துருக்கனால 3 0. அடுத்து 4 5 அப்புறம் இதை ஜாயின் பண்ணினா இதான் நமக்கு வந்து அன்பேலன்ஸ்டு செகண்டரி கப்பல். அது வந்து அதே மாதிரி தான், அதுக்கு அன்பேலன்ஸ்டு கப்பல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த வேல்யூ, இந்த எம்ஆர்எல் வேல்யூ எடுத்து இன்டூ ஒமேகா ஸ்கொயர் பை என். இந்த என்னன்றது என்னன்னா L/R. Lன்றது கனெக்டிங் ராடோட லென்த்து, ஆர்ன்றது ரேடியஸ்.
நம்ம இந்த ஸ்டார்டிங்ல எழுதியிருக்கோம் பாருங்க. இங்க எழுதியிருக்கோமா R is equal to 100, L is equal to 415. அதோட வேல்யூ தான் இது. போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்பேலன்ஸ்டு பிரைமரி இது கிடைச்சிருங்க. ரைட்டா? ஓகேடா புரிஞ்சாடா இந்த சம்மு? புரிஞ்சு நீ புரிஞ்சுன்னு சொன்னா நம்ப மாட்டேன். வேற யாரும் சொல்லுங்க. அடப்பாவி நான் ஒருத்தர் தான் பஸ் சொல்லிட்டு என்னைய கலைக்கிறியா நீ போலாம் நெக்ஸ்ட் போலாம். விஸ்வா என்ன பண்ணிக்கிற டாய்லெட்ல உட்காந்துக்கிற தண்ணி தவிக்குதுடா. நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா, நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஹலோ விஸ்வா டேய் விஸ்வா டேய் அன்மியூட் பண்றா எல்லாம் தூக்கிட்டு போறேன் டேய் Come on.